நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கை திசை மாறிக்கொண்டிருக்கிறது என்று யோசிச்சது உண்டா? பகலில் நீங்கள் போராடுகிறீர்கள், முயற்சி செய்கிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள். ஆனால் உண்மையான மாற்றம் நீங்கள் எதுவும் செய்யாத நேரத்தில் தூக்கத்தில் தான் நடக்கிறது. இன்னைக்கு நான் சொல்லப் போகும் விஷயம் உங்கள் இரவு பழக்கத்தை மாற்றிவிடும். இந்த வீடியோவை முழுவதும் கேளுங்கள். என்றால் கடைசியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை மெதுவாக திருப்பும் ஒரு நைட் மைண்ட் டெக்னிக் சொல்லப் போறேன். முதலில் ஒரு உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் என்பது வெறும் லாட்டரி சீட்டு கிடைப்பது அல்ல. அது ஒரு ஆழமான மனநிலை. அதிர்ஷ்டம் என்றால் பலர் வெளியிலிருந்து வரும் ஒரு சம்பவம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது உங்கள் உள்ளிருந்து உருவாகும் தயார் நிலை. சிலருக்கு வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கிறது. சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் சந்திக்கிறார்கள். சரியான முடிவை சரியான தருணத்தில் எடுக்கிறார்கள். அவர்களை பார்த்து இவருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அதன் பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது. அவர்கள் இரவில் தங்களின் மனதை சரியான சிந்தனை அலைவரிசைக்கு ஒத்திசைத்து வைக்கிறார்கள். தூங்குவதற்கு முன் அவர்கள் மனதில் பயம் அல்ல, நம்பிக்கை; கவலை அல்ல, தெளிவு; குறைபாடு அல்ல, வாய்ப்பு. அந்த இரவு மனநிலையே அடுத்த நாள் அவர்களின் கவனத்தையும் முடிவுகளையும் செயல்களையும் வழிநடத்துகிறது. அதனால்தான் அதிர்ஷ்டம் என்பது சம்பவம் அல்ல, அமைக்கப்படும் மனநிலை. நாள் முழுவதும் உங்கள் மூளை சத்தம் நிறைந்த மார்க்கெட் மாதிரி இருக்கும். வேலை, அழுத்தம், மொபைல், செய்தி, சோஷியல் மீடியா. ஆனால் இரவு அமைதி. இந்த அமைதிதான் உங்கள் உள்மனத்தின் கதவை திறக்கும். அந்த கதவு திறந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதுதான் உங்கள் நாளைய அதிர்ஷ்ட சீடு. நீங்கள் கவலையுடன் தூங்கினால் உங்கள் மூளை இரவு முழுவதும் அதே கவலையை ப்ராசஸ் செய்யும். நீங்கள் நம்பிக்கையுடன் தூங்கினால் உங்கள் மூளை தீர்வுகளை தேடும். இதுதான் ஸ்லீப் சைக்காலஜி. உங்கள் மூளை தூங்கும்போது கூட வேலை நிறுத்தாது. அது உங்கள் நம்பிக்கைகளை அப்டேட் செய்கிறது, பழைய பயங்களை ரிமூவ் செய்கிறது, புதிய வழிகளை மேப் செய்கிறது. அதனால தான் சில நேரம் ஒரு பெரிய ஐடியா காலை எழுந்தவுடன் வரும். இரவு அதிர்ஷ்ட மாற்று நடைமுறை. இதை தினமும் 7 நாள் செய்யுங்கள். படி 1. மென்டல் ரீசெட். தூங்குவதற்கு முன் இருக்கும் கடைசி 5 நிமிடங்கள் சாதாரண நேரமில்லை. அது உங்கள் மனம் நாள் முழுவதும் சுமந்திருந்த அழுத்தத்தை கீழே வைக்கும் நேரம். அந்த 5 நிமிடங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதே உங்கள் தூக்கத்தின் தரத்தையும் நாளைய மனநிலையையும் தீர்மானிக்கிறது. அதனால் முதலில் மொபைலை உங்கள் கையில் இருந்து விலக்கி வையுங்கள். ஸ்கிரீன் ஒளி உங்கள் மூளைக்கு இன்னும் வேலை நேரம் என்று சிக்னல் கொடுக்கிறது. அதனால் மைண்ட் கால்மாக மாறாமல் அலர்ட் நிலையில்தான் இருக்கும். மொபைலை சைலண்ட் மோடில் வைத்து சாத்தியமானால் கொஞ்சம் தூரத்தில் வையுங்கள். பிறகு படுக்கையின் ஓரம் அல்லது நாற்காலியில் நேராக உட்காருங்கள். முதுகை சற்றே நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உடலை ஃபோர்ஸாக பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டாம். ரிலாக்ஸ் பாஸ்டர் போதும். இப்பொழுது உங்கள் கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாருங்கள். 3 மெதுவான ஆழ்ந்த மூச்சு எடுக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுக்கும் போது 4 எண்ணிக்கை வரை மெதுவாக எண்ணுங்கள். 1 வினாடி தங்குங்கள். பிறகு வெளியே விடும் போது 6 எண்ணிக்கை வரை மெதுவாக விடுங்கள். இப்படி சுவாசித்தால் உங்கள் நரம்பு அமைப்பு சேஃப் மோடுக்கு மாறும். இதய துடிப்பு மெதுவாகும். மன அழுத்தம் குறையும். முதல் மூச்சில் உடல் சோர்வை வெளியே விடுகிறேன் என்று நினையுங்கள். 2வது மூச்சில் மன அழுத்தத்தை வெளியே விடுகிறேன் என்று நினையுங்கள். 3வது மூச்சில் கவலை எண்ணங்களை வெளியே விடுகிறேன் என்று நினையுங்கள். இப்பொழுது உங்கள் உள்ளுக்குள் மெதுவாக சொல்லுங்கள், இன்றைய சுமை இங்கே முடிந்தது. இந்த ஒரு வரியை வெறும் வார்த்தையாக சொல்ல வேண்டாம். உணர்ந்து சொல்லுங்கள். இன்று நடந்த தவறுகள், பேசப்பட்ட கடுமையான வார்த்தைகள், நடந்த பிரச்சனைகள், இவையெல்லாம் இன்று வரை மட்டுமே. அவை உங்கள் தலையணைக்கு கூட வர அனுமதி இல்லை என்று மனதில் முடிவு எடுக்குங்கள். உங்கள் மனதை ஒரு பலகை போல கற்பனை செய்யுங்கள். நாள் முழுவதும் எழுதப்பட்டதை மெதுவாக துடைத்து விடுகிறீர்கள் என்று இமேஜின் செய்யுங்கள். காலியான பலகை போல அமைதியான மனநிலை உருவாகட்டும். இந்த மென்டல் ரீசெட் பழக்கம் தினமும் செய்தால் உங்கள் தூக்கம் ஆழமாகும். ஆழ்ந்த தூக்கம் வந்தால் அடுத்த நாள் மனம் தெளிவாக இருக்கும். தெளிவான மனமே நல்ல முடிவுகளையும் நல்ல வாய்ப்புகளையும் ஈர்க்கும். படி 2. அதிர்ஷ்ட எண்ண நிரலாக்கம். லக் புரோகிராமிங் தாட். இப்போது நீங்கள் உங்கள் மனதை அமைதியாக்கி விட்டீர்கள். அடுத்த படி மனதை நிரப்ப வேண்டும். காலியான மனம் வெறுமையாக இருக்கக்கூடாது. அது எந்த எண்ணத்தால் நிரம்புகிறதோ அதுவே உங்கள் நாளைய செயல்கள், முடிவுகள், கவனம் அனைத்தையும் வழிநடத்தும். அதனால் தூங்குவதற்கு முன் உங்கள் உள்மனத்திற்கு சரியான எண்ண நிரலை கொடுக்க வேண்டும். இதைத்தான் அதிர்ஷ்ட எண்ண நிரலாக்கம் என்று சொல்கிறேன். பலர் இரவில் படுக்கும் முன் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நாளைக்கு என்ன ஆகுமோ? என்னால் முடியாது. என் வாழ்க்கை எப்போது மாறும்?
இப்படி குறைபாடு நிறைந்த சிந்தனைகளை மனதிற்கு அனுப்புகிறார்கள். உள்மனம் இதை சாதாரண எண்ணம் என்று எடுத்துக்கொள்ளாது, கட்டளை என்று எடுத்துக்கொள்கிறது. அதன்படி அடுத்த நாள் மன ஆற்றலையும் நடத்தையையும் அமைகிறது. அதிர்ஷ்டம் என்பது வெளியிலிருந்து விழும் ஒன்று அல்ல, அது உள்ளே உருவாகும் ஒத்திசைவு நிலை. இந்த ஒப்பீடு மனதை சுருக்கிவிடும், நம்பிக்கையை குறைக்கும், நன்றி உணர்வை அழிக்கும். ஒப்பீடு இருக்கும் இடத்தில் அமைதி இருக்காது. இந்த 3 பழக்கங்களும் மைண்டை டைட் ஆகும். அழுத்தமான மனம் சிக்னல் அனுப்பும் பயம், திறந்த மனம் சிக்னல் அனுப்பும் வாய்ப்பு. அதிர்ஷ்டம் டைட் மைண்டுக்கு வராது, ஓப்பன் மைண்டுக்கு தான் வரும். 10 வினாடி இரவு அதிர்ஷ்ட உறுதிமொழி தலையணையில் தலை வைக்கும் முன் கண்களை மூடி மெதுவாக உள்ளுக்குள் இந்த 4 வரிகளை சொல்லுங்கள். அவசரமாக அல்ல, உணர்ச்சியுடன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் திறந்த நிலையில் இருக்கிறேன். நல்ல வாய்ப்புகள் என்னை நோக்கி வருகிறது. என் வாழ்க்கை சரியான திசையில் நகர்கிறது. இந்த 4 வரிகள் உங்கள் மனதிற்கான இரவு கட்டளை. இது உங்கள் உள்மனத்திற்கு அனுப்பும் இறுதி செய்தி. இப்போது தூங்குங்கள், கவலைப்படாமல், உள்ளே குழப்பமில்லாமல், நாளை அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாமல். ஏனென்றால் ஒரு உண்மை இருக்கிறது. சில முக்கியமான மாற்றங்கள் நீங்கள் விழித்திருக்கும் போது நடக்காது. நீங்க தூங்கும் போதுதான் நடக்கும். உங்கள் உள்மனம் அப்போது வேலை செய்கிறது. உங்கள் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துகிறது. உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. உங்கள் அடுத்த படிகளை அமைகிறது. நீங்கள் இவ்வளவு நேரம் இதை கேட்டிருந்தால் இன்றிரவு இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். 7 நாட்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள். உங்கள் காலை மனநிலையில் வரும் மாற்றத்தை கவனியுங்கள். இந்த உள்ளடக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். சோல் ரீப்ரோகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்பும் நன்றியும்.